பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கடல் போன்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வழி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது, ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் ஓதினால் அவை 99 தடவை ஆகின்றன. 100ஐ பூர்த்தியாக்க லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதி முடித்தால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் அவை மன்னிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். விளக்கம்: பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றி முன்னால் பல ஹதீசுகளில் விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. மன்னிக்கப்படும் பாவங்கள் சிறிய பாவங்கள் தாம் என்பதாக உலமாக்கள் எழுதியுள்ளனர். இந்த ஹதீஸில் மூன்று கலிமாக்களில் ஒவ்வொன்றையும் 33 தடவையும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு என்பதை ஒரு தடவை ஓத வேண்டும் என்பதாகவும், இதற்கு முன்னுள்ள ஹதீஸில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஆகிய ஒவ்வொன்றையும் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்பதை 34 தடவையும் ஓத வேண்டும் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகிய ஒவ்வொன்றையும் 33 தடவை ஓதி வர வேண்டுமென எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என ஸைது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்சாரி சஹாபி ஒருவரின் கனவில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒவ்வொன்றையும் 25 தடவையும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை 25 தடவையும் ஓத வேண்டுமென கூறப்பட்டது. அவர் இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவித்தபோது அவ்வாறே ஓதி வருவதற்கு அனுமதி அளித்தார்கள். மற்றொரு ஹதீஸில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 11 தடவை ஓதி வரும்படியாகவும், ஒவ்வொரு ஹதீஸில் 10 தடவை ஓதி வர வேண்டுமென்றும், இன்னொரு ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 தடவையும், 3 கலிமாக்களில் ஒவ்வொன்றையும் 33 தடவையும் ஓதி வர வேண்டுமென்று பிறிதொரு ஹதீஸில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிய 4ல் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 தடவை ஓதி வரும்படியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வித்தியாசமான அறிவிப்புகள் மனிதர்களுடைய நிலைகளை கவனித்து கூறப்பட்டவையாகும். மனிதன் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம், அலுவல்கள் உள்ள நேரமும் இருப்பதால் வேலை நேரத்தில் குறைவாகவும் ஓய்வான நேரத்தில் அதிகமாகவும் ஓதிக்கொள்வதற்கு வசதியாக வித்தியாசமான பல அறிவிப்புகள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஹதீசுகளை ஆய்வாளர்கள் ஹதீசுகளில் கூறப்பட்டுள்ள எண்ணிக்கையை கட்டாயம் கடைபிடித்து வருவது அவசியம்
என்று கூறியுள்ளார்கள். ஏனெனில் மருந்தாக உபயோகப்படுத்தப்படும் பொருள் வைத்தியர்கள் கூறுகின்ற அளவின்படி அமைத்திருப்பது மிக முக்கியமாகும். அவ்வாறே மேற்கூறப்பட்ட எண்ணிக்கையில் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்ட அளவின்படி நிரந்தரமாக ஓதி வருவது அவசியமாகும். நஷ்டமடையாத நல்லவர். ஹஸ்ரத் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது, பின்னால் கூறப்படுபவைகளான சில கலிமாக்களை கூறுபவர் நஷ்டமடைந்து விட மாட்டார். அவை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுபஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுவதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். விளக்கம். முஅக்கிபாத் பின்னால் கூறப்படுபவைகளான கலிமாக்கள் என்று நபி அவர்கள் கூறியுள்ளதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதாவது, இக்கலிமா தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடியவை என்பதாலும் அல்லது பாவங்கள் நிகழ்ந்த பின் அவை அழித்து படுவதற்காக ஓதப்படுகின்றன என்பதாலும் அல்லது ஒரு கலிமாவிற்கு பின் மற்றொரு கலிமா ஓதப்படுகிறது என்பதாலும் கூறப்பட்டிருக்கலாம். தொழுகைக்கு பின் சுபஹானல்லாஹ் 33 தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும் அல்லாஹ் அக்பர் 34 தடவையும் ஓதி வருமாறு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். உஹது மலையை விட பெரிய தஸ்பீஹ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது, உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் உஹது மலையை போன்ற அமல்களை செய்ய முடியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய போது, யா ரசூலல்லாஹ், எவர் தாம் இதற்கு சக்தி பெறுவார் என சஹாபாக்கள் கூறினார். நீங்கள் அனைவரும் அதனை செய்ய முடியும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அது என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹ்வின் நன்மை உஹது மலையை விட அதிகமானது, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் நன்மை உஹது மலையை விட அதிகமானது, அல்ஹம்துலில்லாஹ் நன்மை உஹது மலையை விட அதிகமானது என்று அருளினார்கள். நூல் ஜம்உல் பவாயித். விளக்கம். இந்த கலிமாக்கள் ஒவ்வொன்றும் உஹது மலையை விட அதிகமான நன்மைகள் வழங்க கூடியதாகும் என்று இந்த ஹதீஸில் கூறப்படுகிறது. ஒரு மலை என்ன? அது போன்ற எத்தனை மலைகளை விட அதிகமான நன்மைகள் உடையதோ யார் அறிவார்? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது வானங்கள் பூமிகள் அனைத்தையும் நன்மையால் நிரப்பிவிடும் என ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸில் சுபஹானல்லாஹ் என்பது தராசின் பாதியை நிரப்பிவிடும், அல்ஹம்துலில்லாஹ் என்பது மீதி பாதியை பூர்த்தி செய்து விடுகிறது, அல்லாஹு அக்பர் என்பது
வானம் பூமிக்கு மத்தியிலுள்ள இடத்தை நிரப்பிவிடுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேறொரு ஹதீஸில் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஆகிய கலிமாக்கள் சூரியன் ஒளிபடும் பொருட்கள் அனைத்தையும் விட எனக்கு மிக விருப்பமானவையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது: உலக பொருட்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட இக்கலிமாக்கள் மிக விருப்பமானவையாகும் என்பது இதன் கருத்தாகும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் சன்மானத்தில் அமர்ந்து வானவெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். பறவைகள் தங்களின் இறகுகளை விரித்து அவர்களுக்கு நிழலிட்டு கொண்டு பறந்தன. மனிதர்களின் படை ஜின்களின் படை இரு சாரரும் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தனர். வழியில் வணக்கம் புரிந்து கொண்டிருந்த ஆபித் ஒருவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த பிரம்மாண்டமான ஆட்சியினை பார்த்து அதனை புகழ்ந்து கூறினார். அந்த புகழ்ச்சியினை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முக்மினான மனிதரின் செயலேட்டில் பதியப்படும் ஒரு தஸ்பீஹ் இந்த தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சி அனைத்தையும் விட சிறந்ததாகும். ஏனெனில் இந்த ஆட்சி அழிந்துவிடக்கூடியதாகும். தஸ்பீஹ் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடியதாகும் என அந்த ஆபிதிடம் கூறினார்கள். எடையை அதிகப்படுத்தும் 5 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாகிய அபூ ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: என்ன ஆச்சரியம், என்ன ஆனந்தம்! 5 விஷயங்கள் மீசானின் எவ்வளவு கனமுடையதாக இருக்கின்றன. அவை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஆகிய 4 கலிமாக்களும் ஒரு குழந்தை இறந்து அதற்காக மேற்கொள்ளும் ஒரு தந்தையின் அவ்வாறே ஒரு தாயின் பொறுமையுமாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத். விளக்கம்: இக்கருத்துள்ள பல ஹதீசுகள் பல சஹாபாக்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள பக் என்ற வார்த்தை ஆனந்த மிகுதியினால் கூறப்படுகின்றன வார்த்தையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அருளியுள்ள இந்த விஷயத்திற்காக அன்னாரின் மீது அன்பு இருக்கின்றதென்று தவாப் செய்ய கூடியவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்வது அவர்களின் பொறுப்பல்லவா? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மகிழ்ச்சியின் மதிப்பை அறிவென்பது அதனை வரவேற்பதென்பது அவற்றை செயல்படுத்துவதேயாகும். நூஹ் நபியின் அறிவுரை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அன்சாரி சஹாபி ஒருவர் அறிவிப்பதாவது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மகனுக்கு செய்த உபதேசமாவது, நீ மறந்து விடாதிருக்க. மிக சுருக்கமாக, நான் உபதேசம் செய்கிறேன். நீ 2 காரியங்களை செய்ய வேண்டும். 2 காரியங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். நான் உபதேசிக்கும் 2 காரியங்களை பற்றி அல்லாஹு தஆலாவுக்கு அவனுடைய நல்லடியார்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். மேலும் அவை 2ம் அல்லாஹு தஆலாவின் சமூகத்தின் அதிகமான நெருக்கத்தையும் உண்டாக்குகின்றன. அவை ஆண்டில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவாகும். வானங்களும் பூமியும் சேர்ந்து ஒரு வளையமாக இருந்து அதன் மீது இக்கலிமா வைக்கப்பட்டால் அவ்வளையத்தை இது முறித்துவிடும். வானங்கள் பூமி இரண்டையும் தராசின் ஒரு தட்டிலும் இக்கலிமாவை மற்றொரு தட்டிலும் வைத்தால் இக்கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். 2வது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த தஸ்பீஹ்தான் படைப்பினங்கள் அனைத்தையுமுடைய வணக்கமாகும். இதன் பரக்கத்தினால் தான் படைப்பினங்கள் அனைத்திற்கும் உணவளிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவின் புகழைக் கொண்டு அவனை தஸ்பீஹ் செய்யாத எப்பொருளும் இவ்வகையகத்தில் கிடையாது. எனினும் நீங்கள் அவற்றின் தஸ்பீஹ்களை விளங்க மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் மிக்க பொறுமையாளனாகவும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். நான் உன்னை தடுக்கும் 2 காரியங்களாவன, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெருமையடிப்பது. இவை 2ம் அல்லாஹ்வை விட்டும் அவனுடைய நல்லடியார்களை விட்டும் உன்னை தடுப்பவையாகும். நூல் நசாஇ. விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி முன்னால் கூறப்பட்டுள்ள ஹதீஸிலும் விளக்கப்பட்டுள்ளது. எல்லா பொருட்களும் தஸ்பீஹ் செய்வது சம்பந்தமான குர்ஆன் ஷரீஃபிலும் கூறப்பட்டுள்ளது. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. அவனுடைய புகழை கூறி அவனை தஸ்பீஹ் செய்யாமல் எப்பொருளும் உலகில் இல்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளான். மெஹராஜ் இரவின் போது வானங்கள் தஸ்பீஹ் செய்ததை செவியுற்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தடவை நின்று கொண்டிருந்த குதிரைகளின் மீதும் ஒட்டகங்களின் மீதும் நீண்ட நேரம் அமர்ந்திருந்த ஒரு கூட்டத்தினரை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களை மிம்பர் மேடைகளாகவும் நாற்காலிகளாகவும் ஆக்கி
ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் எத்தனையோ மிருகங்கள் அவற்றின் மீது சவாரி செய்பவர்களை விட சிறந்தவைகளாகவும் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்பவைகளாகவும் இருக்கின்றன என்று கூறினார்கள். விவசாய வயல்கள் தஸ்பீஹ் செய்கின்றன. அதன் நன்மைகள் அந்த வயலுடையவருக்கு கிடைக்கின்றன என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு தடவை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு கோப்பையில் இக்தாரித் என்னும் உணவு கொண்டு வரப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உணவும் தஸ்பீஹ் செய்கிறது என்று கூறினார்கள். அது தஸ்பீஹ் செய்வது தங்களுக்கு விளங்குகிறதா என ஒரு சஹாபி வினவியபோது, ஆம், விளங்குகிறது என பதிலளித்து விட்டு அந்த பாத்திரத்தை அங்கிருந்த மற்றொரு மனிதருக்கு அருகில் கொண்டு செல்லுமாறு கூறினார்கள். அவ்வாறே அவருக்கருகில் கொண்டு செல்லப்பட்ட போது அவரும் அது தஸ்பீஹ் செய்வதை செவியுற்றார். பிறகு மூன்றாவது நபருக்கருகில் கொண்டு செல்லப்பட்ட போது அவரும் தஸ்பீஹ் சத்தத்தை கேட்டார். அப்போது அக்கூட்டத்திலிருந்து ஒருவர் அதனை அக்கூட்டத்திலுள்ள அனைவரும் கேட்கும்படியாக செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்கூட்டத்திலுள்ள எவருக்கேனும் இதன் தஸ்பீஹ் கேட்காவிட்டால் அவர் பாவம் செய்தவர் என்று மற்றவர் அவரைப் பற்றி எண்ணக்கூடும் என பதிலளித்தார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஹஸ்ப் என்னும் ஞான திருஷ்டியால் ஏற்படுகின்ற விஷயமாகும். நபிமார்களுக்கு இந்த ஞானம் பரிபூர்ணமான முறையில் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு அவசியமாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்திலும் அன்னாருடைய நெருக்கத்தினாலும் பெற்று கொண்ட ஒளியினாலும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுக்கும் இந்த ஞானம் கிடைத்திருந்தது. நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இதற்கு சான்றுகளாக இருக்கின்றன. சூஃபியாக்களுக்கும் ஹஸ்பு ஞான திருஷ்டி அவர்களுடைய முஜாஹதா என்னும் ஆத்மார்த்த பயிற்சியினால் கிடைத்திருந்தது. அதன் காரணமாக அவர்கள் கற்களும் மிருகங்களும் தஸ்பீஹ் செய்வதையும் பேசுவதையும் விளங்கிக் கொள்பவர்களாக இருந்தனர். ஆனால் ஆய்வாளர்களான ஞானவான்களிடத்தில் இந்த ஹஸ்பு என்னும் ஞானம் ஒருவரின் பரிபூரண தன்மைக்கு ஆதாரமாகவோ அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற தகுதியாகவோ
கருதப்படுவதில்லை. ஏனெனில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நெருக்கத்தை பெறவும் அல்லது வேறு நெருக்கத்திற்காகவும் இதில் பயிற்சி செய்பவர் எவர் வேண்டுமானாலும் இந்த ஆற்றலை பெற்று கொள்ள முடியும். எனவே முஹாக்கின்கள் இந்த ஞானத்தை முக்கியமானதாக கருதுவதில்லை. மாறாக இது சிலருக்கு இடையூறு செய்யக்கூடியதாகவும் ஆகிவிடும் என்பதாக கருதுகிறார்கள். ஏனெனில் ஞான பாதையில் ஆரம்பமாக செல்லக்கூடியவருக்கு இந்த ஞானம் ஏற்பட்டுவிட்டால் அது அவருக்கு உலக தாயநோக்கத்தில் ஆசையுற்று ஞான பாதையில் முன்னேறி செல்வதற்கு தடையாகி விடுகிறது. என்னுடைய குருநாதர் மௌலானா கலீல் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சீடர்கள் சிலருக்கு இந்த ஞானம் ஏற்பட ஆரம்பித்த போது அது அவர்களுக்கு அபிவிருத்தியாகி விடக்கூடாது என்பதாக சில நாட்கள் எல்லா வகையான திக்ருகளையும் விட்டு விட வேண்டுமென மௌலானா அவர்கள் அச்சீடர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். அதுவுமின்றி இந்த ஞானத்தை பெற்றவருக்கு பிறருடைய பாவங்களை தெரிந்து கொள்ள கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. அது அவர்களுக்கு மன வேதனை அளிக்க கூடியதாகவும் ஆகிவிடுகிறது என்ற காரணத்தினாலும் அப்பெரியார்கள் அதனை விட்டு தவிர்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாமா அப்துல் வஹ்வாப் ஸஹ்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீஜானுல் குஃப்ரா என்ற நூலில் எழுதியுள்ளதாவது: இமாமுல் அக்லாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவர் ஒழு செய்யும் போது அந்த தண்ணீரில் அவருடைய எந்த பாவம் கழுவப்பட்டு செல்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். அது மக்ரூஹான செயலா சிறப்பற்ற செயலா என்பதையும் விளங்கிக் கொள்வார்கள். கண்ணால் கண்டு ஒரு பொருளை விளங்கிக் கொள்வதைப் போல் அதனை விளங்கிக் கொள்பவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை அவர்கள் கூபா நகரில் ஜாமிஆ மஸ்ஜிதிலுள்ள உழு செய்யுமிடத்தில் அமர்ந்திருந்தபோது வாலிபர் ஒருவர் உழு செய்து கொண்டிருந்தார். அவ்வாலிபர் உழு செய்து கீழே விழும் தண்ணீரை பார்த்து கொண்டிருந்த இமாம் அவர்கள் அவ்வாலிபரிடம், மகனே, பெற்றோருக்கு செய்வதை விட்டும் நீ தௌபா செய்வாயாக என்று கூறினார்கள். அவ்வாறே அவரும் தௌபா செய்தார். இவ்வாறே மற்றொரு தடவை ஒரு மனிதரை பார்த்தபோது, சகோதரரே, விபசாரம் செய்யாதீர் என மிக மானக்கேடான செயலாகும் எனக் கூறினார்கள்.
அவரும் அவ்வாறே தௌபா செய்து திருந்தினார். மற்றொரு மனிதரை பார்த்தபோது அவர் உழு செய்த தண்ணீரிலிருந்து மது அருந்துதல், வீண் விளையாட்டில் ஈடுபடுதல் போன்ற பாவங்கள் விழுவதைக் கண்டு அவருக்கும் உபதேசம் செய்தார்கள். அவரும் தௌபா செய்தார். இதன் பிறகு இமாம் அவர்கள், யா அல்லாஹ், பிறருடைய குற்றங்குறைகளை காண்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆகையால் இந்த தன்மையை என்னை விட்டு நீக்கி விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதனை ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த ஞானம் நீங்கிவிட்டது. அக்காலத்தில் தான் இமாம் அவர்கள் உழு செய்த தண்ணீர் அசுத்தமானது என்று தீர்ப்பளித்திருந்தார்கள். ஏனெனில் அந்த தண்ணீர் பாவங்களை கழுவி கொண்டு அழுக்குடையதாக இருப்பதைக் கண்டு கொண்ட அவர்கள் அதனை சுத்தமானது என்று எவ்வாறு கூற முடியும்? ஆனால் பிறர் பாவங்களை காணும் தன்மையை நீங்கிவிட்ட பின் உழு செய்த தண்ணீர் அசுத்தம் என்று கூறுவதையும் விட்டுவிட்டார்கள். நம்முடைய ஹஸ்ரத் ஷாஹ் அப்துர் ரஹீம் சாஹிப் ராயபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சீடர்களில் ஒருவர் தரையில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வின் ஒளிமயமான காட்சியைக் கண்டு கொண்டிருந்ததால் பல நாட்களாக சிறுநீர் கழிக்காமலேயே இருந்து வந்தார். இவ்விதமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவற்றில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனெனில் ஹஸ்புடைய ஞானத்தில் எந்த அளவு ஒருவருக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு உலகின் அந்தரங்க நிலைகள் தெரியவரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயோதிகர்கள் நன்மை பெற. ஹஸ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தபோது, யா ரசூலல்லாஹ், எனக்கு வயதாகிவிட்டது, நான் பலகீனமானவளாகவும் இருக்கிறேன். ஆகையால் நான் உட்கார்ந்து கொண்டே செய்யும்படியான ஓர் அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று வினவினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ் 100 தடவை ஓதிக் கொள்வீராக, அது 100 அடிமைகளை உரிமை விட்ட நன்மைக்கு சமமாகும். அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை ஓதிக் கொள்வீராக, அது லகான் முதலிய ஜாமான்கள் பூட்டிய 100 குதிரைகளை ஜிஹாதிற்காக வழங்கிய நன்மைக்கு சமமாகும். அல்லாஹு அக்பர் 100 தடவை ஓதிக் கொள்வீராக, அது குர்பானி கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ஒட்டகங்களின் நன்மைக்கு சமமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதிக் கொள்வீராக, அது வானம் பூமிக்கு மத்தியிலுள்ள இடத்தை நன்மையால் நிரப்பிவிடும். இதைவிட சிறந்ததாக வேறு எவருடைய அமலும் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகாது. நீர் ஓதியதைப் போன்று மற்றவர் ஓதினால் தவிர என்று கூறினார்கள் என்று அருளினார்கள். நூல் அஹ்மது. மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, இவ்வாறே ஹஸ்ரத் அபூ ராபிக்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியார் சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், மிக சுருக்கமாக நான் வழமையாக ஓதி வரும்படியான ஒரு திக்ரை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டபோது, அல்லாஹு அக்பர் 10 தடவை ஓதிக் கொள்வீராக, அது எனக்காக வேண்டியுள்ளது என்று அல்லாஹ் இதற்கு பதில் கூறுகிறான். சுபஹானல்லாஹ் 10 தடவை ஓதிக் கொள்வீராக, இதுவும் எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறகு அல்லாஹும் மஃபிர்லி, யா அல்லாஹ், என்னை மன்னித்தருள்வாயாக என்று 10 தடவை ஓதிக் கொள்வீராக. அப்போது அல்லாஹு தஆலா, நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறான். நீங்கள் 10 தடவை அல்லாஹும் மஃபிர்லி என்று கூறினால் அல்லாஹு தஆலாவும் 10 தடவை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறான் என அருளினார்கள். விளக்கம்: பலகீனமானவர்களுக்காகவும் வயோதிகர்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காக எந்த அளவு எளிதான சுருக்கமான அமலை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்துள்ளார்கள் என்பதை கவனியுங்கள். சுருக்கமான இந்த அமலை செய்வதற்கு சிரமமோ நடந்து திரிய வேண்டியதோ இல்லை என்பதையும், இதற்காக எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குமென வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கவனியுங்கள். இவ்வாறறிந்தும் இதனை அமல் செய்து அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளாதது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் தொழுகையில் துஆ கேட்கும்படியான ஒரு கலிமாவை எனக்கு கற்றுத் தாருங்கள் என கேட்டுக்கொண்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகிய ஒவ்வொன்றையும் 10 தடவை ஓதிக்கொண்டு, பிறகு உமக்கு விருப்பமான துவாவை கேட்கவும் என அருளினார்கள். மற்றொரு அறிவிப்பில், உமக்கு விருப்பமான துவாவை கேட்கவும். அப்போது, ஆம், நான் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இவை எவ்வளவு எளிதான சாதாரணமான வார்த்தைகள். இவற்றை மனனம் செய்வதற்கு எவ்வித சிரமமும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. பகல் முழுவதும் நாம் வீண் பேச்சுக்களில் நேரத்தை கழித்து விடுகிறோம். வியாபாரம் செய்வதற்காக கடைகளில் உட்கார்ந்து கொண்டே அல்லது வயல் வெளிகளில் இருந்து பூமியை கண்காணிப்பதில் ஈடுபட்டு கொண்டே நாவினால் இந்த தஸ்பீஹ்களை ஓதிக்கொண்டால் உலக சம்பாத்தியத்துடன் மறுமையின் மிக பெரிய செல்வமும் கிடைத்துவிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் விசாரிக்கும் மனிதர்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹு தஆலாவினால் நியமனம் செய்யப்பட்ட விசேஷமான சில மலக்குகள் திக்ரு செய்பவர்களை தேடிக்கொண்டு உலகின் பல பாகங்களிலும் சுற்றி திரிகின்றனர். எங்கேனும் ஓரிடத்தில் திக்ரு செய்பவர்களை கண்டால் அவர்களில் ஒருவர் மற்றவர்களை, உங்களுடைய தேவையின் பக்கம் வாருங்கள் என்று கூவி அழைத்து, அனைவரும்
ஒன்றாக கூடி திக்ரு செய்பவர்களை தங்களுடைய இறக்கைகளால் மூடிக்கொண்டு வானுலகம் வரை சூழ்ந்து கொள்கின்றனர். திக்ரு செய்பவர்கள் கலைந்து சென்றுவிட்ட பின் அந்த மலக்குகள் வானுலகிற்கு அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு செல்கின்றார்கள். அனைத்தையும் அறிந்தவனாகிய அல்லாஹு தஆலா அவர்களிடம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவுகிறான். அதற்கு அந்த மலக்குகள், உன்னை தஸ்பீஹ், தக்பீர், தஹ்மீத் செய்து கொண்டிருந்த உன்னுடைய அடியார்களிடமிருந்து வருகிறோம் என்று கூறுவார்கள். அவர்கள், என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். இல்லை, அவர்கள் உன்னை பார்த்ததில்லை என்று கூறுவார்கள். அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்பான். உன்னை பார்த்திருந்தால் அதிகமாக உன்னை வணங்குவார்கள், அதிகமாக உன்னை போற்றி புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வதில் மூழ்கிவிடுவார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். இல்லை என கூறுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் எவ்வாறு இருப்பார்கள் என கேட்பான். சொர்க்கத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக ஆசையுடனும் தேட்டத்துடனும் ஆர்வத்துடனும் அதனை அவர்கள் வேண்டுவார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அதனை பார்த்திருக்கிறார்களா என கேட்பான். இல்லை என்று கூறுவார்கள். அதனை பார்த்திருந்தால் எவ்வாறு இருப்பார்கள் என்று கேட்பான். அதனை பார்த்திருந்தால் அதை விட்டு அதிகமாக விரண்டோடி அதிகமாக பயப்படுவார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா, நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறுவான். அப்போது ஒரு மலக்கானவர், யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலிருந்து இன்னும் ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அங்கு வந்திருந்தான், திக்ரு செய்வதற்காக வரவில்லையே என்று கேட்பார். அதற்கு அல்லாஹ் தஆலா, அந்த கூட்டத்தினர் எவ்வாறு புனிதமானவர் என்றால் அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்திருப்பவனும் துர்பாக்கியவனாகிவிட மாட்டான், அவனையும் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவான். சுபஹானல்லாஹ். நூல்கள் புகாரி, முஸ்லிம். விளக்கம். இக்கருத்துள்ள பல ஹதீசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மலக்குகளுடைய ஒரு ஜமாத்தை கூட்டமாக சேர்த்து திக்ரு செய்யக்கூடியவர்களையும் தனிமையிலிருந்து திக்ரு செய்யக்கூடியவர்களையும் தேடிக்கொண்டிருந்தனர். திக்ரு செய்பவர்கள் கிடைத்தால் அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய திக்ரை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் என்ற விவரம் முதல் பாகம் 8ஆம் ஹதீஸில் கூறப்பட்டது. அந்த ஹதீஸில் திக்ரு செய்பவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்றும் கூறப்பட்டது. இந்த ஹதீஸில்
தன் சொந்த தேவைக்காக திக்ரு சபைக்கு வந்த ஒரு மனிதனை பற்றி ஒரு மலக்கு எடுத்து கூறுவது நிகழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகும். அம்மனிதனை பற்றி குறை கூறி முறையிடுவது கருத்தல்ல. ஏனெனில் அந்த மலக்குகள் அச்சபையிலுள்ள மனிதர்களின் வணக்கங்கள் திக்ருகள் ஆகியவற்றிற்கு சாட்சியாளர்களாக இருக்கின்றனர். ஆகையினால் தான் அம்மனிதனை பற்றியும் அல்லாஹு தஆலாவிடத்தில் எடுத்து கூற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அல்லாஹுடைய வாக்கில் குறுக்கீடு செய்வது என்பதாக ஆகாது. திக்ரு செய்பவர்களின் பரக்கத்தினால் தன் சொந்த வேலைக்கு வந்த அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பவருக்கும் பாக்கியம் பெற்றவராகி விடுவது அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாகும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று கூறியுள்ளான். நீங்கள் அல்லாஹுடன் இருங்கள். அது உங்களுக்கு முடியவில்லையானால் அல்லாஹுடன் இருப்பவர்களுடன் இருங்கள் என்று சூஃபியாக்கள் கூறுகின்றனர். அல்லாஹுடன் இருப்பது என்பது பற்றி விளக்குகின்ற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இறுதியாக நான் அவனை என் நேசத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறேன். அப்போது நான் அவன் கேட்கும் செவியாகவும் அவன் பார்க்கும் கண்ணாகவும் அவன் பிடிக்கும் கரமாகவும் அவன் நடக்கும் காலாகவும் ஆகிவிடுகிறேன். அவன் எதை என்னிடம் கேட்டாலும் அதனை அவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். கையாக காலாக ஆகிவிடுதல் என்பது அவ்வடியானுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்திற்கும் அவனுடைய அன்பிற்கும் உரியவையாக ஆகிவிடுவதாகும். அவனுடைய எந்த செயலும் அல்லாஹுவின் திரு பொருத்தத்திற்கு மாற்றமாக நிகழாது. சூஃபியாக்களுடைய நிலைகளும் அவர்களின் சம்பவங்களும் இதற்கு சான்றுகளாக இருக்கின்றன. நாம் மறுக்க முடியாத அளவுக்கு சரித்திர நூல்களில் அவை ஏராளமாக இடம் பெற்றிருக்கின்றன. நுஸ்ஹத்துல் பசாதீன் என்னும் பிரபல்யமான நூலில் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஷைக் அபூபக்கர் கித்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் கூறுவதாவது, ஒரு தடவை ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்கா முஹர்ரமாவில் சூஃபியாக்களில் சிலர் கூடி இருந்தனர். அவர்களில் ஜுனைதுல் பக்தாதி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனைவரை விடவும் மிக குறைவான வயதுடையவர்களாக இருந்தனர். அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வது பற்றிய விவாதம் எழுந்தது. அல்லாஹ்வின் மீது அன்புடையவர் யார் என்பதை விளக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்தனர். அங்கிருந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். நீங்களும் ஏதேனும் சொல்லுங்கள் என்று அவர்கள் ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். அப்போது ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலை குனிந்து அழுதவர்களாக, ஆசிக் என்னும் பேரின்ப காதலன் யாரென்றால் அல்லாஹ் தன்னுடைய சுய விருப்பத்தை விட்டு நீங்கி அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்வதில் திளைத்து அவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி மனதினால் அல்லாஹ்வின் பக்கம் பார்க்க கூடியவராக இருப்பார். அவருடைய பயம் என்ற பேரொளியினால் தன் மனதை எரித்து கொண்டவராவார். அல்லாஹ்வின் திக்ரு அவருக்கு பேரின்ப பானமாக ஆகிவிடும். அவர் பேசினால் அது அல்லாஹ்வின் பேச்சாகவே இருக்கும். அதாவது அவர் நாவின் மூலமாக அல்லாஹ் பேசக் கூடியவனாக ஆகிவிடுவான். அவரின் அசைவு அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஆகிவிடும். அவர் மௌனமாக அமைதியாக இருந்தால் அல்லாஹ்வுடன் இருப்பவராக ஆகிவிடுவார். இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுமேயானால் அவர் சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது, விழிப்பது ஆகிய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக வேண்டியே ஆகிவிடும். உலக பழக்க வழக்கங்களின் பக்கம் அவர் கவனம் செலுத்த மாட்டார். மனிதர்களின் குறைகள், பழிப்பு ஆகியவற்றையும் பொருட்படுத்த மாட்டார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியீன்களில் பிரபலியமானவராவார். சிறந்த முஹாஜிரீன்களில் ஒருவராகவும் கணிக்கப்படுவார். அவர்கள் சமூகத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு அபி விதாஅ என்பவர் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார். ஒரு தடவை அவர் சில நாட்களாக அன்னாரின் சமூகத்திற்கு வராமல் இருந்தார். சில நாட்களுக்கு பின் அவர் வந்தபோது, இத்தனை நாட்களாக எங்கு சென்றிருந்தீர் என சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரை விசாரித்தார்கள். என் மனைவி இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டிருந்ததால் வர முடியவில்லை என்று கூறினார். இதனை கேட்ட சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எனக்கு செய்தி தெரியாது. தெரிந்திருந்தால் நான் வந்து கலந்திருப்பேன் என்று கூறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபி
விதாஆ அவர்கள் கூறுகிறார்கள், சிறிது நேரம் அவ்விடம் நான் உட்கார்ந்திருந்து விட்டு எழுந்து செல்ல ஆரம்பித்தேன். அப்போது சாயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், வேறு நிக்காஹ் செய்து கொண்டீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று 2-3 ஆணாக்களின் மதிப்பே எனக்கு இருக்கிறது என்று கூறினேன். அப்போது நான் உமக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறோம் என்று கூறிய சாயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாட்சிகளை வைத்து குத்துபா ஓதி குறைந்த அளவு 8-10 ஆணாக்குகள் மகர் வைத்து தங்களின் மகளை எனக்கு நிக்காஹ் செய்து வைத்து விட்டார்கள். சில இமாம்களுடைய அபிப்பிராயப்படி இந்த அளவு மகர் ஆகுமானதாக இருக்கிறது. ஆனால் ஹனஃபி மத்ஹபின்படி 10 தீனார்களின் அளவுக்கு குறைவாக மகர் தொகை கூடாது. இவ்வாறு நிக்காஹ் முடிந்த பின் நான் அங்கிருந்து எழுந்து சென்றேன். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். மணப்பெண்ணை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டுமென்பதை பற்றி சிந்தித்தேன். யாரிடம் கடன் வாங்குவது, என்ன செய்வது என்ற சிந்தனையிலேயே மாலை நேரம் ஆகிவிட்டது. நான் அன்று நோன்பு வைத்திருந்ததால் நோன்பு திறந்த பின் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வீட்டிலிருந்த ரொட்டியை ஜைத்துன் எண்ணெயில் நனைத்து சாப்பிட ஆரம்பித்தேன். வெளியில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரது என்று கேட்டேன். சய்யித் என பதில் வந்தது. எந்த சய்யித் என நான் யோசிக்கலானேன். ஹஸ்ரத் சய்யித் அவர்களின் நினைவு எனக்கு வரவே இல்லை. ஏனெனில் 40 ஆண்டுகளாக ஹஸ்ரத் சய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கும் மஸ்ஜிதிற்கும் தவிர வேறு எங்குமே சென்றதில்லை. எனவே யாராயிருக்கும் என்பதாக யோசித்து கொண்டே வெளியில் வந்து பார்த்தேன். சய்யித் இப்னுல் மசாயிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே நின்று கொண்டிருந்தார்கள். தாங்கள் என்னை கூப்பிட்டனுப்பி இருக்க கூடாதா? நான் வந்திருப்பேனே என்றேன். இல்லை, நான் இங்கு வருவதுதான் முறையானது என்று கூறினார்கள். என்ன விஷயம் என்று கேட்டேன். உங்களுக்கு நிக்காஹ் ஆகிவிட்டது. எனவே நீங்கள் தனியாக தூங்குவது சரியில்லை. ஆகையால் உங்களுடைய மனைவியை அழைத்து வந்திருக்கிறேன் என்று கூறி அருகில் நின்றிருந்த தங்களுடைய மகளை வீட்டிற்குள் அனுப்பி கதவை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அப்பெண்மணி வெட்கத்தினால் தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். நான் கதவை உள்ளே தாளிட்டு விட்டு விளக்கிற்கு அருகிலிருந்த ரொட்டியையும் ஜைத்தூன் எண்ணெயையும் அப்பெண் பார்த்துவிடக் கூடாதென்பதற்காக அவற்றை அப்புறப்படுத்தினேன். பிறகு வீட்டின் மீது ஏறி நின்று பக்கத்து வீட்டார்களை அழைத்தேன். பலர் அங்கே ஒன்று கூடிவிட்டார்கள். சய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மகளை எனக்கு நிக்காஹ் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களே இங்கு வந்து
அப்பெண்ணை விட்டு சென்றார்கள் என அவர்களிடம் நான் கூறியபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டு, உண்மையில் அப்பெண் உங்கள் வீட்டிலிருக்கிறாளா என்று கேட்டனர். ஆம் என்று கூறினேன். அதனை பற்றி மக்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தனர். என்னுடைய தாயாருக்கும் இச்செய்தியினை சொல்லி அனுப்பினேன். உடனே என் தாயார் என் வீட்டிற்கு வந்து, நீ இப்பெண்ணை 3 நாட்களுக்கு நெருங்கக்கூடாது, இவளை பார்க்கவும் கூடாது. 3 நாட்களுக்குள் தேவையான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன் என்று கூறினார். அவ்வாறே 3 நாட்களுக்கு பின் அப்பெண்ணை நான் சந்தித்த போது அவள் மிக சிறந்த அழகியாகவும் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்த ஹாஃபிஸாகவும் சுன்னத்தான நடைமுறைகளை கடைபிடிப்பவளாகவும் கணவனுக்குரிய கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுபவளாகவும் இருக்க கண்டேன். 1 மாதம் வரை சய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னிடம் வரவில்லை. நானும் அன்னாரிடம் செல்லவில்லை. 1 மாதத்திற்கு பின் நான் ஹஸ்ரத் அவர்களின் சமூகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு கூட்டமாக இருந்ததால் சலாம் கூறிவிட்டு உட்கார்ந்து கொண்டேன். அங்கிருந்தவர்கள் சென்றபின், அப்பெண்ணை எப்படி பெற்று கொண்டீர் என்று விசாரித்தார்கள். மிக நல்ல பெண். நண்பர்கள் மகிழ்ச்சி அடையும் படியாகவும் எதிரிகள் பொறாமையால் எரிந்து போய்விடும் படியாகவும் இருக்கிறாள் என்று. அப்போது ஹஸ்ரத் அவர்கள் ஏதேனும் விரும்பத்தகாத செயல்களை அப்பெண் செய்தால் குச்சியால் கவனித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நான் திரும்பி வந்து விட்டேன். பிறகு ஹஸ்ரத் அவர்கள் ஒருவரிடம் 20,000 தீனார்களை எனக்கு கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அப்பெண்மணியை அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்னும் அரசர் தம்முடைய மகன் வலித் என்ற இளவரசனுக்கு பெண் கேட்டிருந்தார். ஹஸ்ரத் சய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதனை மறுத்ததால் அவர்களின் மீது கோபமடைந்த அரசர் வேறு ஏதோ ஒரு குற்றத்தை அநியாயமாக அவர்களின் மீது சுமத்தி 100 கச அடிகள் கொடுக்கச் செய்து கடினமான குளிர் நேரத்தில் பனியில் நிற்க வைத்து குளிர்ந்த நீரை அவர்களின் மீது ஊற்றி வேதனை செய்தார். நவுதுபில்லாஹ் மின்ஹா. நாம் அனைவரும் சஹாபாக்களின் வாழ்க்கையை போன்று நாமும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.